ஜெயிலர் 2லேருந்து அல்லபொலேலோ பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. பாட்டில் என்னப்பா அனிருத்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் நினச்சேன் டப்புன்னு பார்த்த உடனே. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு அது வேறு ஏதாவது ஆக்டர் போல் ஏமாத்துட்டோம். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சார்னு இருந்தாங்க ப்ரோமோ வந்தப்போ. ஆனால் டப்புன்னு பார்த்தா அதுவும் ஸ்ரேயா சார் இல்லையா பூர்ணாவான். ஆனால் உங்களுக்கும் பார்த்த உடனே அப்படி தானே தோணுச்சு, யோ என்ன ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க, தோத்துக்கிட்டே இருக்கேடான்னு மீம் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏமாற்றிட்டே இருக்கேடா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தலைவரை வழக்கம் போல் வேடிக்கை மட்டும் பார்க்க விட்டாங்க. மோனிகாலையும் அதுதான் பண்ணீங்க, காவாலாலையும் அதுதான் பண்ணீங்க, இப்போ இதுலேயும் இதே தான் பண்ணிருக்கீங்க. டே என்ன தானே நினச்சிட்டு இருக்கீங்க, தலைவர் இருக்க மவுஸை வந்து ஃபுல்லாக இதிலே வேஸ்ட் பண்ணிடுறீங்க, இருந்தாலும் ஓவராக தாண்டா போகிறீங்க, அப்படி தான் இருக்குது. சரிங்களா, பூர்ணாவோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குது. பாட்டில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று அப்படியே பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனிருத் பீட்டும் அங்கங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அனிருத் இப்போ ரீசெண்டாக போட்ட டிசி பாட்டு கூடலாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த பாட்டு ஒரு ஆவரேஜ் ஜோனில் தான் வருது. காவாலா மோனிகா அளவு கூட இல்லை இந்த பாட்டு. ஆனால் போக போக ஸ்லோ பாய்சன் மாதிரி அடிக்ட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் ஓகே, பட் போக போக கேரளா ஸ்பெஷலுக்காக இறக்கி விட்ருக்காங்க ஓணமுக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து வைப்பு செட் ஆகிடும். எப்படி இருந்தாலும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் இருக்காங்களே பாட்டை யூஸ் பண்ண. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அனிருத்தோட வைப்பு வந்து பொறுமையாக வந்து செட் ஆகிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் அனிருத் நெல்சல் படம்னாலே ஒரு ப்ரோமோ வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போடா எடுத்த உடனே பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாம் புதுசாக தான் இருக்குது. ஜெயிலர் 2 படத்தில் வந்து எதுவும் சம்பவம் பண்ணாமல் விட்டுருங்கடா டே, அடுத்தடுத்து பாட்டுலாம் கொஞ்சம் நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன். சேராசிக்கு சேரான்ட்டு ஒன்று விட்டுருந்தானுங்க, அந்த மாதிரியாச்சும் விட்டுருக்கலாம் எதனா ஒன்று. சரி ஓகே, அடுத்தடுத்து எப்படி வருதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். பாட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் முக்கியமாக பாட்டில் இந்த போர்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்றதை சொல்லிட்டு அப்டேட்டில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.